வணக்கம் என் தமிழ் உறவுகளை. மூலிகைகள் தங்கமாக மாறுமா? பாறைக்கு பவர் இருக்குமா? மூலிகை ரசம் பருகினால் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தீர்வு கிடைக்குமா? பாறையில் படுத்து தூங்கினால் பல நோய்கள் தீருமா? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கு. காணொலியை முழுமையாக பாருங்க. இங்கு ஆதிசேஷ நாக சிற்பம் இருக்கு. இந்த இடத்திற்கு சித்தேஸ்வரர் கோம்பை என்ற பெயரும் இருக்குங்க. குகை கோவிலுக்கு செல்வதற்கான வழிகாட்டியாகவும் இந்த நாக சிற்பம் இருக்கு. இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இருட்டான குகைக்குள்ள குழந்தை மாதிரி தவழ்ந்துகிட்டே போய் தான் இன்னைக்கு நம்ம சிவபெருமான தரிசனம் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி கொங்கண்ண சித்தரின் மலைக்கோவிலையும் பார்க்க போறோம். கொங்கண்ண சித்தருக்கு இவ்வாறு பெயர் வர காரணமும், யார் இந்த பெயர் அவருக்கு வச்சாங்க, அவர் எப்படி சித்தரா ஆனாரு, எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். 18 சித்தர்களில் மிக முக்கியமான சித்தர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொங்கண்ண சித்தர். இந்த மலை முழுவதும் மூலிகைகளும் மஞ்சள் அரளி செடிகளும் ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த மலை ஏறத்துக்கு படிக்கட்டுகள் கிடையாதுங்க. மலை ஏற்றம் இப்படிதான் இருக்கும். இதன் வழியா தான் நம்ம மலையை ஏறி சுவாமியை தரிசனம் பண்ணணும். இப்ப நம்ம எந்த ஊர்ல இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, சேலம் மாவட்டம் எடப்பாடியிலிருந்து சங்ககிரி செல்லும் சாலையில் வேலம்மா வலசு என்ற கிராமம் இருக்கு. அங்கிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் சூரியமலை இருக்கு. அந்த சூரியமலையில் தான் 800 ஆண்டுகள் தங்கி தவம் செய்த கொங்கண்ண சித்தர் குகை கோவிலும் இருக்கு. இப்ப நம்ம பக்கத்துல வந்துட்டோம். அதை தெரியுது பாத்தீங்களா? அகன்ற குடை போன்ற பாறையின் கீழே கொங்கண்ண சித்தர் தங்கிய குகை கோவில் ரொம்பவே அழகா இருக்கு. நம்ம பக்கத்துல போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பாதாள குகைக்குள்ளதான் கொங்கண்ண சித்தர் வாழ்ந்து வந்ததாகவும், பல்வேறு மூலிகை இலைகளை பறித்து பல்வேறு திரவியங்கள் செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. மிக பெரிய பாறைக்கு அடியில எந்தவித சப்போர்ட்டுமே இல்லாம 20 அடி தூரம் வீட்டுக்குள்ள போற மாதிரி இருக்குங்க. கொங்கண்ண சித்தர் இங்க வாழ்ந்து வந்ததற்கு அடையாளமா அவருடைய திருவுருவ சிலையும் இங்க இருக்கு. குகைக்குள்ள வந்ததுமே முதல்ல விநாயக பெருமான் இருக்காரு. முதல்ல நம்ம விநாயக பெருமானை தரிசனம் பண்ணிக்கலாம். விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு உள்ள வந்தோம்னா முருகனின் வாகனமான மயிலும் இருக்கு. மயிலையும் நம்ம தரிசனம் பண்ணிட்டு முருகப்பெருமான் ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் காட்சி தருவார். முருகப்பெருமானையும் இங்க நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். கன்னிமார்களின் சிற்பமும் வரிசையாக இங்க இருக்கு. கன்னிமார்களை தொடர்ந்து உள்ள போனதும் இங்க சின்னதா அறை மாதிரி இருக்கு. நம்ம உள்ள போயிட்டு பார்க்கலாம். அறை மாதிரி இருக்கு, ஆனா இங்க எதுவுமே இல்ல. மேல பார்க்கும்பொழுது குடவரை கோவிலுக்குள்ள இருக்கிற மாதிரி தோணுது. கொங்கண்ண சித்தரின் சிற்பம் இங்க இருக்கு பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க வந்த கொங்கண்ண சித்தர் இவர் தான். பக்கத்துல பாலாம்பிகை அம்மாவும் இருக்காங்க. கற்சிலைக்கு மேல சித்தரின் யோக முத்திரையும் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த முத்திரையும் இங்குள்ள கல்வெட்டுகளில் பிராமி எழுத்துக்களும் உள்ளது.
2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமை வாய்ந்ததாக இருக்கலாம் என ஆய்வு செய்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பக்கத்துல சிறிய அளவுல குகை மாதிரி இருக்கு. உள்ள பார்த்தா பயங்கர இருட்டு, ஒண்ணுமே தெரியலங்க. இந்த சிலைக்கு இடதுபுறமா பாதாள குகைக்குள்ள செல்ற ஒரு அறையும் இருக்கு. நம்ம உள்ள போயிட்டு பார்க்கலாம். இங்க கேட் போட்டு பூட்டி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? இந்த இடத்த பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தாங்க திறப்பாங்க. இதுக்குள்ள போனோம் அப்படின்னா சுமார் 200 மீட்டர் தொலைவில் குகை பாதையும் இருக்கு. இதுக்குள்ளதான் சித்தர் உட்காந்து தவம் செய்திருக்காரு. கொஞ்ச தூரம் உள்ள போனோம் அப்படின்னா பாலி என்று அழைக்கப்படும் சுனையும் இங்க இருக்குங்க. அந்த சுனை நீர் தான் இங்க தீர்த்தமாகவும் வழங்கப்படுது. அமாவாசை பௌர்ணமியில தான் இந்த இடத்த திறப்பாங்க. மற்ற நாட்கள்ல பாம்புகளின் நடமாட்டம் அதிகமா இருக்கிறதுனால திறக்க மாட்டாங்க. பாதாள அறைக்கு முன்பு இங்கு தட்சிணாமூர்த்தியின் சிற்பமும் இருக்கு. மற்ற கோவில்களில் தட்சிணாமூர்த்தி வலது கால மடக்கி அமர்ந்திருப்பாரு. ஆனா இந்த இடத்துல இடது கால மடக்கி அமர்ந்திருக்காரு பாருங்க. சித்தர் குகை கோவில் தான் இப்ப நம்ம சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்து பார்த்ததுல 2000 ஆண்டுகள் முற்பட்ட பழமை வாய்ந்த குகை அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்க தங்க புதையல் இருந்ததா இல்லையா அப்படின்றது இன்னமும் ரகசியமாகவே இருக்கு. அங்க கேட் போட்டு பூட்டி வச்சிருந்தாங்க இல்லையா, அதோடைய மற்றொரு பாதை தான் இங்க இருக்கு. இங்கேயும் பூட்டி தான் வச்சிருக்காங்க. இதன் வழியாகவும் நம்ம உள்ள போகலாம். ஆனா இப்போ பழைய பொருட்கள்லாம் இங்க போட்டு வச்சிருக்காங்க. பாறைக்கு கீழ்ப்பகுதியில நம்ம சித்தரை தரிசனம் பண்ணோம் இல்லையா, அந்த பாறையுடைய வெளிப்பகுதியை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சித்தர் குகை கோவில முழுவதுமே நம்ம சுத்தி பார்த்துட்டோம். இங்க இருந்து சுமார் 100 அடி தூரம் மலைப்பகுதியில நடந்தே சென்றோம் அப்படின்னா மற்றொரு குகை கோவிலும் இருக்கு. அங்க சுமார் 30 அடி தூரம் மிகவும் குறுகலான குகை பாதைக்குள்ளேயே சென்றோம் அப்படின்னா மிக சிறிய வடிவிலான சிவலிங்கத்தையும் நம்ம தரிசனம் பண்ண முடியும். இப்ப நம்ம அங்கதான் போய்கிட்டு இருக்கோம். இங்க ஒரு பெரிய பாறையும் இருக்கு. அந்த பாறையில நம்ம படுத்து தூங்கி எந்திரிச்சோம் அப்படின்னா நம்மளோட நோய்கள் குணமாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதோ தெரியுது பாத்தீங்களா பாதை. அந்த பாதை மூலமா நம்ம நடந்து போனோம் அப்படின்னா மற்றொரு குகை கோவிலை அடையலாம். இந்த மலை ஏற்றம் கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். நம்ம மேல போயிட்டு பார்க்கலாம். அங்கங்க பாறையில நமக்கு வழிகாட்டுறதுக்காக அம்புக்குறியும் போட்டிருப்பாங்க பாருங்க. இப்போ இந்த மலையை ஏறிக்கிட்டே கொங்கண்ண சித்தர் யாரு, அவருடைய பின்னணி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கொங்கு நாட்டைச் சேர்ந்த இளவரசர் வேட்டைக்கு போறாரு. அப்பொழுது அவர் நிறைய விலங்குகளை வேட்டையாடுறாரு. வேட்டையாடி முடிச்சதும் அவருடைய ஆயுதத்தை அங்குள்ள சுனை நீர்ல கழுவுறாரு. அப்பொழுது அந்த தண்ணி பட்டு இறந்து போன விலங்குகள் எல்லாமே உயிருடன் எழுந்துருச்சுங்க. சுனை நீர் பட்டு விலங்குகளுக்கு உயிர் வந்ததும் அந்த விலங்குகள் எழுந்து வாழ்க சிவன் வாழ்க சித்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுச்சு. விலங்குகள் அப்படி சொன்னதும் இளவரசருக்கு ஒரே குழப்பம். வாழ்க சிவன் ஓகே, அது என்ன வாழ்க சித்தன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அந்த காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டே இருக்காரு. ரொம்ப நாளா அதுக்கான விடையை தேடிக்கிட்டே இருக்காரு. அப்பொழுது போகர் அவருக்கு காட்சி கொடுக்கிறாரு. காட்சி கொடுத்து நீதான் அந்த சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு பெண் பெயர் வைப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு.
இந்த மலையில பயங்கரமான முள்ளு இருக்க கள்ளி செடிகள்லாம் இருக்கு. பார்த்து ஜாக்கிரதையா தான் நம்ம உள்ள நடந்து போகணும். அதுக்கப்புறம் அந்த இளவரசர் சிவனை நோக்கி கடும் தவம் புரிகிறாரு. அவருக்கு தவத்தின் மூலமா நிறைய சக்திகளும் கிடைக்குது. அதுக்கப்புறம் சிவன் மலைக்கு போயிட்டு சிவாக்கியார் கூட சேர்ந்துக்கிட்டு மக்களுக்கு நிறைய நல்லதும் செய்றாரு. மக்கள் பஞ்சத்துல இருக்கிறத பார்த்துட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொர்க்க கர்சன பைரவரை நோக்கி கடும் தவம் புரிகிறாரு. அப்பொழுது பைரவர் கோகுலாஷ்டமி அன்னைக்கு இவருக்கு காட்சி கொடுத்து தொட்டதெல்லாம் பொன்னாகும் அப்படின்னு வரம் கொடுக்கிறாரு. அந்த வரத்தின் மூலமா நிறைய மூலிகைகளை பறித்து அதை ரசவாத முறைப்படி மூலிகைகளை தங்கமாக மாத்தி மக்களுக்கு கொடுத்து நல்லதும் செய்துகிட்டு இருந்தாரு. ஒரு நாள் மரத்துக்கு கீழே உட்காந்து தவம் செய்துகிட்டு இருக்கும் பொழுது கொக்கு அவரின் மீது எச்சம் பண்ணிடுது. அப்பொழுது அவர் ரொம்ப கோவமா கொக்கு பார்க்கும் பொழுது கொக்கு எரிஞ்சு சாம்பலா மாறிடுது. தன் பார்வையிலே கொக்கு எரிஞ்சிருச்சு அப்படின்றத நினைச்சு இவருக்கு கொஞ்சம் கர்வமும் அதிகமாயிடுச்சு. அதற்கு பின்பு யாசகம் கேட்டு போறாரு. எங்க போறாருன்னா திருவள்ளுவருடைய வீட்டுக்கு போறாருங்க. வள்ளுவன் மனைவி வாசுகியை கூப்பிடுறாரு. அடியேன் வந்திருக்கிறேன் அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆனா வாசுகி வெளியிலேயே வரல. 3 முறை கூப்பிடுறாரு. 3 முறையும் வாசுகி வெளியிலேயே வரல. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் வெளியில வந்து பாக்குறாங்க. வாசுகி தாமதமாக வந்ததுனால ரொம்ப கோவத்தோட அவங்கள பாக்குறாரு. அந்த கொக்கை எப்படி பார்த்தாரோ அதே பார்வைய வாசுகி மீது படுது. அப்பொழுது வாசுகி அவரை பார்த்து கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே இவருக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுச்சு. அங்க கொக்குக்கு நடந்தது இங்க இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நினைக்கிறாரு. உடனே உனக்கு ஒரு பெண் பேர் வைப்பாள் அப்படின்னு போகர் சொன்னார் இல்லையா, அதுவும் அவருடைய நினைவுக்கு வருது. அதுல இருந்துதான் இவர் கொங்கண்ண சித்தர் என்ற பெயருடன் அழைக்கப்பட்டு வந்தாரு. இப்ப நம்ம மலையை ஏறி வந்துட்டோம். அதை தெரியுது பாத்தீங்களா, அங்கதான் இப்ப நம்ம போகணும். பக்கத்துல போயிட்டு பார்க்கலாம். மலையை ஏறி இப்ப நம்ம குகை கிட்ட வந்துட்டோங்க. அது பெரிய பாறை தெரியுது பாத்தீங்களா, அதுக்குள்ளதான் நம்ம இப்ப போகணும். சிவன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அம்புக்குறி போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்க. அந்த சந்து வழியாதான், அதுதான் குகையுடைய வழி. அது வழியாதான் இப்ப நம்ம உள்ள போகணும். இப்ப நம்ம குகைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இந்த குகைக்குள்ள வந்ததும் ஒரே இருட்டுங்க. நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா வரும்பொழுது லைட் எடுத்துக்கிட்டே வாங்க. தெரியுது பாத்தீங்களா வழி. சுமார் 30 அடி தூரம் மிக குறுகலான குகை பாதை வழியாதான் இப்ப நம்ம உள்ள போகணும். ஒரு வழியா குகைக்குள்ளேயே பாதி தூரத்தை நம்ம கடந்து வந்துட்டோம். அது தெரியுது பாத்தீங்களா சின்னதா வழி. அந்த வழி மூலமா தான் நம்ம உள்ள போயிட்டு பார்க்கணும். இங்க இருந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தை போல தவழ்ந்துகிட்டே உள்ள போயிட்டு தான் நம்ம சிவபெருமான தரிசனம் பண்ணணும்.
நம்ம உள்ள வந்துட்டோங்க. இங்க இருந்து பார்த்தா அழகா சிவபெருமான் தெரியுறாரு பாருங்க. இங்க நந்தி தேவர் முன்னாடி இருக்காரு. ரொம்ப சிறிய அளவுல ஒரு அழகிய சிவலிங்கம் இருக்கு பாருங்க. பின்னாடியே பெருமாளும் இருக்காரு. இருட்டான குகைக்குள்ள எம்பெருமான் ஈசன் ரொம்பவே அற்புதமா காட்சி தராரு. காண கிடைக்க அபூர்வமான காட்சிங்க. எங்கும் சிவாய எதிலும் சிவாய, யாதும் சிவாய யாவும் சிவாய, தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஓம் நம சிவாய. பௌர்ணமி அமாவாசை தினங்கள்ல இங்க சிறப்பு பூஜைகள் நடைபெறும். இந்த மலையை சுற்றி மூலிகைகள் நிறைந்து இருக்கிறதுனால இங்கு வந்து இந்த காத்தை சுவாசிச்சோம்னா நம்மளுடைய பல நோய்கள் குணமாகும். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.